நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறு நரிகளையும் குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களில் இந்த திராட்சை தோட்டம் என்பது நீங்களும் நானும் என்று பார்த்தோம். அதே நேரத்தில் இந்த திராட்சை தோட்டத்தில் இந்த குழி நரிகளுக்கு உரியதான அநேக காரியங்கள் நம்முடைய திராட்சை தோட்டத்தில் காணப்பட்டால் நம்முடைய திராட்சை தோட்டம் கனி தர முடியாது. நம்முடைய திராட்சை தோட்டத்தில் காணப்படுகிறதான இந்த குழிநரியின் அனுபவங்கள் நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே இருக்கும். அதாவது என்னென்னா, இஸ்ரோ தேசத்தில் திராட்சை தோட்டங்கள் அதிகம். அந்த திராட்சை தோட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது தானாக செத்ததான மிருகங்கள் எல்லாம் அந்த திராட்சை தோட்டத்தை அந்த வேரில் பார்த்திங்கன்னா புதைச்சி வைப்பாங்களாம். இங்கேயும் கூட சில நேரத்தில் செய்வாங்க. என்னென்னா, இந்த நாயெலாம் செத்து போச்சுன்னா அதை எலுமிச்சை மரத்துக்கு அடியில் வச்சோன்னா நல்லா காய்க்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் கூட என்னென்னா தானாக செத்து போன அடிபட்டு சாவும், எத்தனையோ விதத்தில் சாவும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுமாரி வைப்பாங்க. இதேமாரி இஸ்ரேல் தேசத்தில் தானாய் செத்ததான இந்த மிருகங்களை எல்லாம் அதில் புதைச்சி வைக்கும் பொழுது அது நன்றாக கனி தரும் என்று, அது நல்லா உரம் மாதிரி இருக்குன்னு கனி தரும் என்று அதில் புதைச்சி வைப்பாங்களாம். இந்த குழிநரிகள் அதை என்னென்னா நோண்டி சாப்பிட்டுட்டு அந்த குழியிலேயே பார்த்திங்கன்னா படுத்து கிடந்து அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்திங்கன்னா கெடுத்து கொண்டிருக்கிறது. அதை கனித்தர விடாமல் அதை பார்த்திங்கன்னா அழித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதுதான் குழிநரி. சிறுநரி என்று சொல்லும் பொழுது இந்த நரி பார்த்திங்கன்னா அப்பைக்கப்போ வெளியேருந்து உள்ளார வந்துட்டு போய்கொண்டு சில காரியங்களை அதுவும் இதேமாரி சில காரியத்தை செய்துக்கிட்டு இப்படி தான் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கணுமா. அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கா பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நம் கனித்தருகத்தக்கதான வகையில் தேவன் நம்முடைய ஆவிக்குரியதான வளர்ச்சியில் நம்ம என்னென்னா கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமலே இப்படிப்பட்டதான குழிநரிகளின் சில சுபாவங்கள் நமக்குள்ளாக காணப்படுவது நிமித்தமாக அநேகருடைய வாழ்க்கையில் கனித்தர முடியாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த குழிநரி நமக்குள்ளாரையே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குழிநரி இருப்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் நம்முடைய திராட்சை தோட்டத்தை அழித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் கடந்த நாட்களில் அது என்ன குழிநரி என்பதை குறித்து, பொருளாசையை குறித்து நம்ம அநேக காரியங்களை போன மாதத்தில் நம்ம சிந்தித்தோம். இன்றைய நாட்களில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த குழிநரியின் அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒத்து போகிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமே, ஆனால் நம்முடைய திராட்சை தோட்டம் கனி கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு உலகம் பூரா பாருங்கள், எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், எல்லாரோடு ஒத்து போக வேண்டும். அப்படின்னா தான் நம்ம என்னென்னா வாழ்க்கையை நடத்த முடியும், வாழ்க்கை தரத்தை நடத்த முடியும். அதே நேரத்தில் நம்ம என்னென்னா சமுதாயத்தில் மற்ற இடத்துல எல்லாம் எல்லா காரியத்திலையும் நன்றாக இருக்க முடியும் என்று இன்றைக்கு என்னென்னா உலகம் சொல்லி கொண்டிருக்குது. ஆனாலும் வேத வசனத்தின் மூலமாக நாம் ஆராயும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த காம்ப்ரமைஸ் என்றதான அந்த காரியம் நமக்குள்ளே காணப்படவே கூடாது. ஒத்து போகிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. அநேக காரியங்கள் நாம் ஒத்து போவது நிமித்தமாக நம்முடைய திராட்சை தோட்டம் கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக எந்த காரியம் என்பதை நம்ம ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதாவது திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறதான ஒரு அனுபவம் என்னென்னா இந்த ஒத்து போகிறதான காரியங்கள். அது என்னென்னா நம்ம அறியாமலே நம்ம சில காரியங்கள் பார்த்திங்கன்னா அப்படி ஈடுபட்டு நம்ம என்னென்னா ஒத்து போய் கொண்டு இருக்கிறோம். அதாவது வேதவசனத்தின்படி நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒத்து போகிறதான அனுபவத்தை பார்த்திங்கன்னா வேதவசனமானது கண்டனம் பண்ணுகிறது. அதாவது என்னென்னா சில காரியத்தில் நாம் ஒத்து போகக்கூடாது, நம்ம என்னென்னா தனியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முதலாவதாக எந்த காரியத்தை நாம் ஒத்து போகக்கூடாது என்றால், அதாவது பாவத்தோடு நாம் ஒத்து போகக்கூடாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
விரோதமாய் போராடுகிறதில் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே என்று வேதவசனம் சொல்ல. முதலாவதாக நாம் பாவத்துக்கு விரோதமாக நாம் என்னென்ன அதாவது என்னென்னா போராடுகிறவர்களாக இருக்கணும். பாவத்தோடு நாம் ஒத்து போகக்கூடாது. இன்றைக்கு என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவமான காரியங்களுக்கு நாம் ஒத்து போவது நிமித்தமாக நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியம் பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதாவது நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைக்கலாம், நான் அநேக நேரங்களில் நான் பாவம் செய்வதில்லை என்று. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம பாவம் செய்வது கிடையாது. ஆனாலும் அந்த பாவம் செய்பவர்களோடு இணைந்து நம்ம என்னென்னா அநேக காரியத்தில் என்னென்னா ஒத்து போகிறது. அதாவது பாவத்துக்கு மொத்தத்தில் சொல்வோமானால் பாவத்துக்கு பார்த்திங்கன்னா உடந்தையாக நம்ம காணப்படுகிறது. அதாவது என்னென்னா ரட்சிக்கப்பட்டதான கணவன் என்னன்னா அதாவது மனைவி என்றதுனாலேயே சில காரியத்தில் பார்த்திங்கன்னா பாவமான காரியத்துக்கு ஒத்து போகிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட மனைவி ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக அதாவது கணவனுடைய காரியத்தில் சில பாவமான காரியத்துக்கு ஒத்து போகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில காரியத்தில் அதாவது என்னென்னா குடும்பத்தில் சில பிரச்சனை வரும் என்பதற்காக சில பாவமான காரியத்துக்கு நாம் ஒத்து போகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையில பாவம் செய்கிறவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை பார்த்திங்கன்னா அதாவது பாவத்தோடு ஒத்து போகிறவனுக்கும் இருக்கும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா விசேஷமாக அதாவது ஒருத்தன் ஒரு தவறு செய்கிறானா, ஒரு குற்றம் செய்கிறானா, அந்த இடத்துல பாருங்கள் நம்ம அதை செய்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல பக்கத்தில் இருந்தோன்னா இந்த உலக பிரகாரமான அரசாங்கமே பார்த்திங்கன்னா நம்மளையும் சேர்த்து தான் பிடித்து கொண்டு போவோம். நம்ம என்ன தான் இப்போ ஒருத்தன் திருடிட்டு வந்து நிற்கிறேன், இல்லாட்டால் என்னன்னா ஒரு அதாவது இப்போ என்னென்னா மதுபானம் திறந்து விடப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் என்னென்னா அதெல்லாம் தடை பண்ணியிருந்தாங்க. அந்த நாளில் பாருங்கள் குடிக்காதவன் போய் அங்கே நின்னா கூட திடீர்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. காரணம் பார்த்திங்கன்னா அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நீ எதுக்கு அங்கே வந்தன்னு தான் கேள்வி. ஏனென்றால் அவனோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ போயிருப்பாங்க, இவன் வெளியே நின்று இருப்பான். ஆனால் திடீர்னு ரைடு வந்து பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லாரையும் தான் சேர்த்து பிடித்து கொண்டு போகும்பொழுது அவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் பார்த்திங்கன்னா இவனுக்கும் உண்டு. அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தில் நம்ம பாவத்துக்கு உடந்தையாக இருப்போமே, ஆனால் நம்ம அந்த தண்டனை பார்த்திங்கன்னா அந்த பாவம் செய்கிறவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை நமக்கும் உண்டு என்பதை நன்றாக நாம் அறிந்து கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். அதை தான் அந்த எபிரேயர் நிருபக்காரர் சொல்கிறாரு. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பாவத்துக்கு நம்ம உடந்தையாக போகாதது நிமித்தமாக இரத்தம் சிந்தப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அந்த காரியத்துக்காக வேண்டி நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்னென்னா ஒத்து போகிறவர்களாக காணப்படக்கூடாது என்பதை தான் அந்த வேதவசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதாவது அநேகர் சில காரியத்தில் போய் மாட்டியிருப்பாங்க. அதாவது தாங்கள் எந்த விதமான தவறும் செய்ய மாட்டாங்க, தாங்கள் உண்மையான இருப்பாங்க, உத்தமமாக இருப்பாங்க. ஆனாலும் அதாவது சில காரியத்தில் அவர்கள்ட்ட உதவியை பெற்றது நிமித்தமாக, சில காரியத்தில் அவங்களிடத்துலேருந்து சில நன்மையை பெறுவது நிமித்தமாக அவர்களோடு இணைந்து ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஆனால் அவங்க என்னென்னா அநேக தவறுதலான பாவமான காரியத்துக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை வச்சு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது என்னென்னா அவங்க மேல்மட்டத்தில் இருப்பாங்க, அவங்க பேர் வெளியே வரக்கூடாது என்பதற்காக கீழே பார்த்திங்கன்னா இவங்களை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் என்னென்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அநீதியான வருமானம், ஒரு அநீதியான ஐஸ்வர்யம், இப்படிப்பட்ட காரியத்தில் இவங்களுக்கும் அப்பைக்கப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பது நிமித்தமாக இவங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா வெளியவும் வர முடியாது. அதே நேரத்தில் இவங்க அதை அனுபவிக்க முடியாது. அப்படி எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா மாட்டிக்கொண்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தில் நம்ம மிகவும் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான், எல்லாரும் பார்த்திங்கன்னா வரங்களை பெற்றவர்கள் மாதிரி தான் நாம் வெளியே பார்க்கலாம். ஆனாலும் நம்மளை எந்த சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போகிறார்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது என்னென்னா பாவம் செய்தவனுக்கு என்னவோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உடனடியாக போனவனுக்கும் அதே தண்டனை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதற்காக நாம் ஒத்து போகக்கூடாது. ஆதி மனிதனாகிய ஆதாம் பார்த்திங்கன்னா பாவம் செய்தான். ஆதாம கனியை பறித்து தின்றான். கனியை பறித்தது தின்னது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏவாள். ஆனால் அதில் என்னென்னா இவளுக்கும் கொடுத்தான். ஆனால் பனிஷ்மெண்ட் பண்ணும் பொழுது பாருங்கள்
பிசாசு முதற்கொண்டு ஆண்டவர் பனிஷ் பண்ணுறாரு. ஏனென்றால் இப்போ பிசாசு அதை தின்னா இது பண்ணால், ஆனாலும் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டில் பாருங்கள் ஆதாம் மாற்றான், ஏவாள் மாற்றான், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு 3 பேரும் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்து பனிஷ்மெண்ட்டு. அன்பு தேவனுடைய பிள்ளையா, இது எல்லாம் நம்ம எதற்காக நம்முடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. இன்னும் வேதத்தில் இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது வேதத்தில் 1 சாமுவேலில் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேலில் ஏலியை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏலியினுடைய வாழ்க்கை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஏலியை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்டேன் பலியையும், என் வாசஸ்தலத்தை செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. நீ காணிக்கை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை காட்டிலும் உன்னுடைய குமாரனை மதிப்பானேன். அதாவது என்னன்னா, ஏலி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு தீர்க்கதரிசி, ப்ராப்பர்ட்டு. ஏலி ஆசாரியன், ஏலி நியாயம் விசாரிக்கக்கூடியவன். சாமுவேலிடத்தில் ஆண்டவர் தான் பேசுகிறார் என்பதை குறித்தெல்லாம் நன்றாக வெளிப்பாடு பெற்றவன். அதே நேரத்தில் பாருங்கள், அண்ணாளுடைய வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி சமாதானத்தோட போ என்று சொல்லி போதித்தவன். இப்படிப்பட்டதான ஏலியினுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பேலியாளின் பிள்ளைகளாக காணப்பட்டார்களாம். அதாவது அங்கே பலிபீடத்தில் செலுத்துகிறதான அந்த பலிப்பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தின்னுட்டு கொளுத்து போய் அவங்க பார்த்தீங்கன்னா அநேக பாவமான காரியங்களை எல்லாம் செய்தாங்க. அது எல்லாம் ஏலியினுடைய காதுக்கு வருது. ஆனால் ஏலியினால் பார்த்தீங்கன்னா அவனால் அதை கண்டிக்க முடியல, பிள்ளைகளை கண்டிக்க முடியலை. பிள்ளைகள் என்னென்னா பாவம் செய்துருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், என் பிள்ளைகளை இப்படிலாம் நீங்கள் நடக்காதீங்க, ஆண்டவருக்கு விரோதமாலாம் பாவம் செய்யாதீங்க, ஆண்டவர் அடித்துருவார்லாம் சொல்கிறான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டித்து திருத்த முடியல. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏலியோடு பேசுகிறாரு, நீ என்ன காட்டில நீ என்னன்னா உன்னுடைய பிள்ளைகளை மதிப்பானேன் என்று சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான பாவமான அதாவது ஏலி பாவம் செய்யவில்லை. நன்றாக இங்கே ஒரு காரியத்தை அறிய வேண்டும். ஏலி பாவம் செய்யவில்லை, அதே நேரத்தில் ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள். அதை இவன் கண்டும் காணாமலும் அநேக காரியத்தில் ஒத்து போனது நிமித்தமாக ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஏலி அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலி. அது பாருங்கள், அடுத்த 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்னு நினைக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். ஆண்டவர் பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன், அவன் பெரிய ஆசாரியன், எவ்வளோ பேரை ரட்சிப்புக்குள்ளார் நடத்தினா, எவ்வளோ பேரை ஆதாயம் பண்ணினா, அதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமான காரியமே இல்லை. வசனம்னா வசனத்தினுடைய. ஏனென்றால் நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. மோசே என்ன பெரிய தவறு செய்தான். மோசே அந்த ஒரே ஒரு கட்டளையை மீறினான். அதாவது என்னென்னா பேச சொன்னதா அடித்தான். அது நிமித்தமாகவே பாருங்கள், நீ கானானுக்குள் பிரவேசிக்க முடியலைன்னு கடைசி வரை பாருங்கள், அவன் எத்தனையோ தடவை ஆண்டவர்கிட்ட திரும்ப அவன் முகமுகமாக பேசினா, திரும்ப அதே மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வராரு. எங்கே யோர்தான் வரைக்கும் வழி நடத்தி கொண்டு வராரு. ஆனாலும் அப்போ அவன் சொல்கிறான், ஆனாலும் நீ கானானை பார்ப்பேன்னா இந்த மலை மேலே ஏறு, இந்த அபரி மலை மேலே ஏறு, நீ கிழக்கில் பாரு, மேற்கில் பாரு, வடக்கில் பாரு, தெற்கில் பாரு, காணா எப்படி இருக்குதுன்றதை பாரு, நீ ஆனால் பிரவேசிக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறோம், அவர் பெரிய ஊழியக்காரரு, அவர் அவ்வளோ அனுபவம் உள்ளவர், அவர் அப்படிப்பட்டதான கிஃப்டட் மேன் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா அதற்காக நம்ம சில காரியத்தில் நம்ம ஒத்து போய் கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை அவர் என்னென்னா தப்பித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அடி உடந்தையாக போகிறவனுக்கு தான். இன்றைக்கி பாருங்கள், உலகத்துலேயே அதுதான், உடந்தையாக போனவன் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுவான ஒழிய குற்றம் செய்தவன் பாருங்கள் நேக்கா தப்பிச்சுக்குவான். நிறைய காரியத்தில் பாருங்கள், இன்றைக்கி சில கோர்ட்டு கேஸுங்கள்லேயே பாருங்கள், உண்மையிலேயே குற்றம் செய்தவன் பாருங்கன்னா வெளியே இருப்பான்.
ஆனால் குற்றம் செய்யாதவன் பார்த்தீங்கன்னா அப்பாவி ஆள் தான் பார்த்தீங்கன்னா உள்ளார இருந்து கொண்டு இருப்பான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்னைக்கு நீங்கள் அந்த கைதிங்கள்ட்டெல்லாம் போய் அந்த சுவிசேஷம் சொல்கிறவங்கள்ட்ட கேளுங்க, நிறையா பேர் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த இடத்துல நின்று ஆனால் என்னை வேணும்னா பிடித்து கொண்டு போய்விட்டார்கள்னு. அதனால தான் அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையை கூட எடுத்துக்கலாம். யோசேப்போட கூட பிறந்ததான உடன் சகோதரர்கள் எல்லாம் துன்மார்க்கராக தான் இருந்தான். ஒருத்தனும் பார்த்திங்கன்னா நல்லவனே கிடையாது. ஆனால் யோசேப்பு மாத்திரம்தான் அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்லவனாக இருந்து கொண்டிருந்தான். ஆனால் இவன் என்ன பண்ணான், தன்னுடைய அவன் கூட உள்ளவனுங்க எல்லாம், கூட பிறந்தவனுங்க எல்லாம் தன்னுடைய சகோதரர் செய்கிறதான துன்மார்க்கத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா தகப்பனிடத்தில் சொல்லிட்டு வந்தான். அதான் ஆதியாகமம் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 37 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கான். அந்த துன்மார்க்கத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் அந்த குற்றத்தை செய்கிறான், இவன் இந்த குற்றத்தை செய்கிறான்னு தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற துன்மார்க்கத்தை சொல்லிட்டு வந்தான். அது நிமித்தமாக பார்த்திங்கன்னா யோசேப்பு என்னன்னா மிகவும் கஷ்டப்பட்டான் என்று பார்க்கிறோம். அது நிமித்தம் தான் யோசேப்பை பார்த்தீங்கன்னா குழியில் தூக்கி போட வேண்டியது வந்துச்சு, அதே மீதியான இடத்துல விற்க வேண்டியது வந்துச்சு. அது நிமித்தமாக அவன் பாருங்க போத்திபார் வீட்டில் போனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. இப்படிப்பட்டதான வேதனைகளுக்கு எல்லாம் எதுக்கு யோசேப்புக்கு நேரிட்டது? அதே நேரத்தில் சகோதரர்களோடு அவன் ஒத்து போயிருந்தானா இந்த பிரச்சனையே அவனுக்குள்ளார வந்திருக்காது. இவ்வளோ பாடுபட வேண்டாம், இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், இப்படிப்பட்டதான நிந்தைகள் அவமானத்துக்குள்ளார போக வேண்டாம், வீணாக பொய்யாக அவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கெல்லாம் போக வேண்டியதான ஒரு அவசியமே இல்லை. காரணம் என்னென்றால் அவன் பாருங்க அந்த அவனுடைய சகோதரர்கள் செய்ததான குற்றத்துக்கு அவன் ஒத்து போகாதது நிமித்தமாக அவனுக்கு வந்ததான பாதிப்பு தான் அந்த பாதிப்பு, ஒத்து போகாதது நிமித்தமாக. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நீ இதுவரை பல காரியங்களில் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இப்படிப்பட்டதான பாவமான காரியங்களை அறியாமலும் நீ அதில் போய் ஈடுபட்டிருந்திருக்கலாம். அது நிமித்தமாக ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கலாம். இனிமேல் நீ அதை விட்டு இப்படிப்பட்ட குழிநறியை விட்டு ஒத்து போகாமல் நீ பின்வாங்குவது நிமித்தமாக ஒருவேளை உன்னை விட்டு ஆசீர்வாதம் கடந்து போகலாம். ஒருவேளை நீ அநேக நெருக்கத்துக்குள்ளாக போகலாம், யோசேப்பை போல அநேக போராட்டத்தின் பாதை வழியாக போகலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா முடிவில் தேவன் உன்னை அதிபதியாக வைப்பார், தேவன் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். அதற்காக வேண்டி நீனே இப்பிரபஞ்சத்துக்காக வேண்டி நீ இப்போ உள்ள ஆசீர்வாதத்துக்காக நீ அதோடு போய்கொண்டிருப்பானால் உன்னுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த காரியத்தில் நம்ம பாவத்தோடு நாம் ஒத்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதனால தான் தேவன் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா இப்படிப்பட்ட பாவமான காரியத்துக்கு நம்ம தான் பார்த்திங்கன்னா விலகி போக வேண்டும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அதெல்லாம் அதுலேருந்துலாம் நம்மளை விடுவிச்சு கொண்டு வர வேண்டியதானு நம்ம நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை ஆவிக்குரியதான ஜீவத்தில் ஓட்டத்தை ஓடுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தான் இப்படிப்பட்ட பாரமான பாவமான காரியங்களை எல்லாம் விட்டு நம்ம தான் என்னென்னா விலகணும். அதை தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவும். சிலர் பாருங்கள் அந்த பொய் கணக்கெல்லாம் எழுதுறதுக்கு பாருங்கள் நீங்கள் கையெழுத்தா போடுங்கன்னுவாங்க. நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. எதுவுமே நம்ம வாங்கியிருக்கவும் மாட்டோம், சாப்பிட்ருக்கவும் மாட்டோம், அனுபவிச்சிருக்கவும் மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே கையெழுத்தை தான் நம்மகிட்ட வாங்கியிருப்பாங்களோ இல்லையா, மேலே என்ன ஃபில்லப் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒத்து போகிற காரியங்கள். இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மை அறியாமலே ஒத்து போய் கொண்டு இருக்கிறோம். இதனால தான் இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஒத்து போகக்கூடாது. அவங்க பகைச்சாலும் பரவாயில்ல, இது நிமித்தமாக ரத்தம் சிந்தப்பட இன்றைக்கி உலகத்திலே பாருங்கள், அதாவது குடிச்சிட்டு கொலைகாரன் எல்லாம் ஒன்றும் பார்த்திங்கன்னா அப்படி கூட்டமாக இருப்பானுங்க. ஆனால் அதில் ஒருத்தன் திரிஞ்சு தனியாக வந்தான்னா பாருங்கள், அவனை ஏன் கொலை பண்ணுறானுங்க? நீ என்ன, நீ மட்டும் பெரிய யோக்கியனா, நீ என்னை விட்டு நீ என்னென்னா தனியாக போயிட்ட அப்படின்றப்ப என்னன்னா நீ பெரிய யோக்கியம் மாரி இப்போ நடந்துக்கிறியா, நீ எவ்வளோ பிரச்சனையை, நீ எவ்வளோ காரியத்தை பண்ணினன்னு சொல்லிட்டு பாருங்கள் அவனுங்களே அவனை காலி பண்ணிடுறான். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தில் ஒத்து போகாதது நிமித்தமாக நமக்கு எதிராக பார்த்திங்கன்னா அவங்களே நம்ம சத்துருவாக எழும்புவாங்க, அவங்களே நம்மளை அழிக்க தேடுவாங்க. ஏனென்றால் நம்ம அவங்களோட
ஒத்துப்போன காரியத்தில் அவங்களோட சீக்ரெட் மேட்டர் எல்லாம் நமக்கு தான் தெரியும், கூட இருந்ததில் உங்களுக்கு தான் தெரியும், வெளியே உள்ளவனுக்கா தெரியும். அதனால வேண்டி இவன் என்றைக்குனாலும் நம்மளை குறித்து அவன் வெளியே போய் சொல்லிடக்கூடாதுன்றக்காக வேண்டி இவங்களே பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு பிரிஞ்சோன்னா சத்துருவா அவங்கள தான் நமக்கு எதிராக செயல்படுவாங்க. அதை தான் அங்கே அவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பாவமான சூழ்நிலைக்கு ரத்தம் சிந்தப்படக்கூடியதான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இன்னும் நீங்கள் அந்த அனுபவத்துக்கு நேரம் நீங்கள் போகலையேன்னுட்டு தான் அந்த எபிரேயர் நிருபக்காரன் எழுதுகிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம தான் பார்த்திங்கன்னா அந்த பாவத்தை விட்டு பாவத்துக்கு உடனே இராமல் அதை விட்டு விலகி போகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதாவது உலக வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா பாவம் நெருக்கி கொண்டே தான் இருக்கும். தாவீது சொல்கிறான், என் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது என்று சொல்கிறான். அதே நேரத்தில் என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தர்த்தா என்று சொல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாவம் நம்ம விட்டு போவாது, நம்ம தான் அதை விட்டு விலகி போக வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக இப்படிப்பட்டதான பாவத்தோடு ஒத்துப்போகிற காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது ஒரு குழிநரி என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நம்ம நினைக்கிறோம் இப்படிப்பட்டதெல்லாம் சமாதானமாக போனால் தானே நம்ம காலத்தை ஓட்ட முடியும் என்று. உன்னை வழி நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் மேலே நீ நம்பிக்கை வச்சனா அவர் உன்னை எப்படினாலும் வழி நடத்துவார். அவனை கொண்டு தான் வழி நடத்துவார் என்று கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருப்போம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா உலக வேஷத்தோடு நம்ம ஒத்து போகுதல் கூடாது என்பதை நன்றாக அறிஞ்சுக்கலாம். ரோமர் 12:2 நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டது. அதாவது என்னென்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருக்க வேண்டும் என்று. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆவிக்குரியவர்களாக நம்ம உலகத்துக்கு போகும்பொழுது உலகத்தோட உலகத்தானுக்கு ஏற்ற வண்ணமாக நம்ம நடந்து கொள்ளுகிறோம். நம்முடைய பேச்சுகள், செயல்கள், நடை, உடை, பாவனைகள், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய உடைகள் கூட பார்த்திங்கன்னா உலகத்துக்கு ஏற்ற வண்ணமாக காணப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் ஆவிக்குரிய சைடில் வரும்பொழுது ஆவிக்குரியவர்களை போல நம்ம என்னென்ன வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மாய்மாலமான காரியத்தை எல்லாம் தேவன் வெறுக்கிறார் என்று பார்க்கிறோம். மாய்மாலம் பண்ணுவது, ரெண்டகம் பண்ணுகிற மாய்மாலம் ரெண்டகம் எல்லாம் பார்த்திங்கன்னா பில்லி சூனிய பாவத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் காண்பிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஒருவேளை அந்த உலகத்தோடு உலகமாக அதுமாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம என்னென்னா விலகி அமைதியாக இருந்துட்டு போகலாம். நல்லதும் பேச வேண்டாம், கெட்டதும் பேச வேண்டாம்ட்டு நம்ம என்னென்னா அமைதியாக இருந்து கொண்டு போய்விடலாம். ஆனால் அதை விட்டு நம்ம என்னென்னா உலக பிராரமாக இன்றைக்கு பாருங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரியதான ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் எல்லாம் உள்ளார நுழைந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் உலகத்துக்கு அதாவது என்னன்னா புறஜாதியாருக்கு பிரகாரமானவர்களுக்கு எல்லாமே ஒத்து போகும். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை அதை தடுக்க வேண்டுமானா தேவன் அடுத்து என்ன பண்ணுவார், அதே காரியத்தை நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜி ஏற்படும். அதுதான் நமக்கு எச்சரிக்கை. அப்போவே நம்ம என்னென்னா திருந்துறவங்களா இருக்கணும். நம்ம என்னென்னா அதுலேயும் திருந்தாமல் பார்த்துக்கொண்டான்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய காரியம் பார்த்திங்கன்னா மிகவும் பரிதாபமாக தான் காணப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தோடு உலகமாக ஒத்த வேஷம் தரிக்கிறதான அனுபவம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய யாரோ ஏதோ செய்கிறாங்கன்னா அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. அதற்காக நம்ம அது அவங்களால முடியுது, அவங்க செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் என்றதான ஒரு வித்தியாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். தேவன் அழைத்ததே பார்த்திங்கன்னா தேவன் என்னென்னா தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கார். ரோமர் 8:29 பாருங்கள், தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு தான் முன்குறித்திருக்கிறார். நமக்குள்ளார இதெல்லாம் யூஸ் பண்ணுவது நிமித்தமாக தேவனுடைய சாயல் நமக்குள்ளே உருவாகுமா? உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக தான் பார்த்திங்கன்னா தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்பதை
நன்றாக அறிந்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 7:31 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதபடிக்கு இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாக அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். பாருங்கள், இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகுது. இந்த வேஷம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா கடந்து போகும். அதாவது என்னன்னா சிவப்பு சாயம் எல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சின்னா எப்படி வெளியில் வந்துடுமோ அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இந்த உலக வேஷம் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மை விட்டு கடந்து போகிறதா இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள, அதாவது என்னென்னா பிழையாம் பார்த்திங்கன்னா பாலாக்கு பிழையாம் ஒரு தீர்க்கதரிசி. பாலாக்கு என்னென்னா கூலிக்கு காசை கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை சபிக்க சொல்லி என்னென்னா அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறான் பாலாக்கு ராஜா. இந்த நேரத்தில் பாருங்கள், பிழையாம என்ன சொல்கிறான்னா, என்னாம 23:9 பாருங்களேன், கண்மலை உச்சியிலிருந்து நான் அவர்களை பார்க்குறேன், ஆனால் அந்த ஜனங்கள் என்னென்னா ஜாதிகளோட அதை வாசிங்களேன். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், குன்றுகளிலிருந்து அவனை நான் பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் பாருங்க, தனியே வாசமா இருப்பாங்க. நம்ம பாருங்க தனியா வாசமா இருக்கிறது தான் உலகத்தோட ஒத்த வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம வாசமா இருப்போம் என்று அவன் சொல்லலை. அவன் பாருங்க கூலி கொடுத்து கூட்டிட்டு வந்தவனே ஆண்டவர் சொல்ற வார்த்தையை தவிர நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அந்த பிள்ளையாம் பாருங்க, நான் உங்களை என்னென்னா தனியாக அவங்க வாசமாக இருக்கிறத நான் பார்க்குறேன், அவங்கள குறித்து நான் என்னென்ன சபிக்க முடியாது என்று அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா எஸ்தர் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் பாருங்கள், முரடனாகிய ஆகான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தான். ஆனாலும் அந்த ஆகான் பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், எஸ்தர் 3:8 அவன் சொல்கிறான், அப்பொழுது ஆமான் அகாக்ஷர் ராஜாவை பார்த்து, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரவி இருக்கிறார்கள், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களிலும் விகற்பமாக இருக்கிறது. அவருடைய காரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விகற்பமாக இருக்குது. இப்போ தேவனுடைய பிள்ளை ஆமான் பார்த்தீங்கன்னா அவனுக்கே பாருங்கள் ஒருவித ஜனங்கள் பரவி இருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறதான ஒரு சில கூட்டம் ஆங்காங்கே இருந்து கொண்டு இருக்கிறது தான். அவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் அநேக நிந்தனைகளையும் அவமானங்களையும் அநேக காரியங்களையும் தான் அவர்களை என்னென்ன கேவலமாக பேசி கொண்டிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை தேவன் நடப்பித்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களையும் என்னையும் தேவன் அழைத்ததனுடைய நோக்கம் பரலோகம் செல்வதற்கு மாத்திரமல்ல, தமக்காக சொந்த ஜனங்களாக இருக்கும்படியே தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். தீத்து 4:4 2:14 அவர் அதில் பார்க்கும் பொழுது பாருங்கள், அவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார் என்று பார்க்குறான். அதாவது என்னென்னா பரலோகம் செல்வதை காட்டிலும் இன்னும் ஒரு மடங்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே அவர் தராரு. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் சுத்திகரிக்கும்படி, நம்ம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதுக்காக தான் நம்மையே அவர் என்னன்னா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சொந்த ஜனங்களாக நம்ம இருப்பதற்காகவும் நற்கிரியை செய்வதற்காக தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இது பார்த்தீங்கன்னா தமக்கு சொந்த ஜனங்கள் என்று சொல்லப்பட்டதான இடத்துல இங்கிலீஷ் பைபிளில் சொல்லிட்டு வினோத ஜனங்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்ட வினோத ஜனங்கள்னால் அவங்க என்னென்னா வித்தியாசமாக இருப்பாங்க. உலக பழக்க வழக்கத்தோடு அவங்களுக்கு ஒத்து போகாது. உலக பழக்க வழக்கத்துக்கும் அவர்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா ஜாதிகளோடு
களவாதவர்களாக காணப்படுவார்கள். அவங்க என்னென்னா வித்தியாசமாக காணப்படுவார்கள் என்பதை அங்கே குறிப்பதை நம்ம நன்றாக அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை உலகத்தோடு உலகமாக நம்ம ஓடினாதான் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம இப்படிப்பட்டதான குழி நரியெல்லாம் நம்ம விட்டு எடுத்து போடுவோம். நம்முடைய கோல் என்னென்னா பரலோராஜ்யம் போக வேண்டும். இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசியுமாக நம்ம காணப்பட்டாலும், ஒருவேளை தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். தேவன் நம்ம ஏற்ற நேரத்தில் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்காங்க. மூன்றாவதாக ஒரு காரியத்தில் நம்ம ஒத்து போகக்கூடாது. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ஆராதனை விஷயங்களில் நாம் ஒத்து போகக்கூடாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களையும் என்னையும் தேவன் உண்டாக்கினதை, ஏற்படுத்தினதை, அழைத்ததை, தெரிந்தெடுத்ததை என்னென்னா அவருடைய துதியை சொல்லுவதற்காக தான். மொத்தத்தில் சொல்லப்போனால் அவரை நாம் ஆராதிப்பதற்காக தான். பார்த்திங்கன்னா தேவன் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தியிருக்கிறார். உங்களையும் என்னை ஏற்படுத்தினதான தேவன் நம்மிடத்தில் பார்த்திங்கன்னா அவர் எதிர்பார்ப்பது பணத்தையோ பொருளையோ மற்ற காரியத்தையோ அல்ல. தேவன் பார்த்திங்கன்னா ஒரு ஆராதனையை, தேவனுக்கு மகிமை உண்டாகக்கூடியதான ஒரு ஆராதனையை தான் பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஆராதனை என்றதான பெயரில் இன்றைக்கு பாருங்கள் நடக்கிறதான ஆராதனைகள் எல்லாம் உண்மையான ஆராதனையா என்றால் இல்லவே இல்லை. அநேக ஆராதனைகள் பார்த்திங்கன்னா மாம்சத்தின்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஆராதனைகள் பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் நடப்பதை பார்த்து கொண்டு அப்படியே, அதாவது என்னென்னா நமக்கு என்னென்னா ஆராதனை என்பது வேத வசனத்தின்படியாக இருக்க வேண்டும். அது நம்முடைய ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஆராதனையாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனை கடமைக்கான ஒரு ஆராதனையாக இருக்கக்கூடாது, ஒரு வீணான ஆராதனையாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய ஆராதனையின் மூலமாக, பாட்டின் மூலமாக தேவனுடைய நாமம் பார்த்திங்கன்னா மகிமைப்படுவதாக காணப்பட வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் ஜனங்களையே தேவன் எகிப்து தேசத்திலிருந்து எதற்காக அழைத்து கொண்டு வந்தார்? மோசே இடத்துல என்னத்தை சொன்னார்? நீ என் ஜனங்களை ஆராதனை செய்ய வேண்டும், அதற்காக போக விடு. அதை தான் அவர் என்னென்னா சொன்னார். யாத்திரையாகமம் 8 அதிகாரம் 1 வசனம், 9 அதிகாரம் 1 வசனத்துலலாம் பாருங்கள். அவன் பார்வோன் இடத்துல சொல்கிறான், என் ஜனங்களை போக விட அவர்கள் என்னென்னா ஆராதனை செய்ய வேண்டும் என்று. ஆனால் பார்த்தீங்கன்னா பார்வோன் என்னென்னா, ஏனென்றால் எகிப்தின் அனுபவத்திலேருந்து என் ஆராதனை செய்யக்கூடாதா? எகிப்திலேருந்து ஆராதனையை அவர் என்னென்னா எதிர்பார்த்தாரா? அவர் என்ன சொல்கிறாரு? எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்து எனக்கு நீ ஆராதனை பண்ணுன்றாரு. அதில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை. அவன் பார்வோன் என்னென்னா அனுப்ப மாட்டேன்றான். அவன் பார்த்தீங்கன்னா தலைப்பிள்ளை சங்காரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர்களை அவன் அனுப்பிவிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதுக்கு முன்னாடி பாருங்கள் எத்தனையோ சாக்கு அவன் சொல்கிறான். அதில் ஒரு சாக்கு என்னென்னா, அவன் என்னென்னா அதாவது என்னென்னா வர வர அவன் கடைசியில் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய தேவனுக்கு இங்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்கன்றான். என்ன சொல்கிறான்னா, யாத்திராம 8 அதிகாரம் 25 வசனத்தில் பாருங்கள், நீங்கள் என்னென்னா 3 நாள் பிரயாணம் போயெல்லாம் ஆராதனை பண்ண வேண்டாம், இங்கே எனக்கு ஆராதனை செய்கின்றார். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைத்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள், தேசத்திலே தானே பலியிடுங்கள். 24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 3 நாள் பிரயாணம் பண்ணி தான் நாங்கள் என்னென்னா வனாந்தரத்தில் போய் நாங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம் என்று. அந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். ஏதோ பார்வோன் ராஜா, பார்வோனுடைய ராஜாக்கு கீழே தான் என்னென்ன ஜனங்கள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பார்வோன் சொல்லிட்டான், இங்கேயே நீங்கள் ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லிட்டான். அதனால் நம்ம இங்கேயே ஆராதனை செய்து விடுவோம் என்று. மோசே பார்த்திங்கன்னா உடனே அவன் அங்கேயே பார்த்திங்கன்னா ஆராதனை செய்யலை. உடனே பார்த்திங்கன்னா மோசே என்ன சொல்கிறான்னா, இல்லை எங்களுடைய தேவனுக்கு 3 நாள் பிரயாணம் போய் தான் ஆராதனை செய்யணுன்றான். அடுத்தாப்புல என்ன சொல்கிறான், நீங்களாம் போங்க ஆடு மாடெல்லாம் நிற்கட்டுன்றான். ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் தான் நாங்கள் ஆண்டவருக்கு என்னென்னா அது எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறாரோ அங்கே போய் தான் நாங்கள் செய்வோன்னு. இன்றைக்கு உள்ளதான கிறிஸ்தவ ஆராதனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ரட்சிக்கப்படாதவன் தலைமை தாங்கி கொண்டு அநேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், ஒரு ரட்சிக்கப்படாதவன் என்ன சொல்கிறான்னா அதை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகர் அதற்கு கீழ்ப்படிந்து கொண்டு அதற்கு பார்த்திங்கன்னா ஆராதனை என்றதான பெயர் அல்ல,
அவனோடு பார்த்தீங்கன்னா ஒத்து போய் கொண்டு இருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுக்கு செய்கிறதான ஆராதனை அவருக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். நான் எதற்காக கர்த்தர் என்னென்னா அந்த 3 நாள் எதற்காக அவங்கள என்னென்னா பிரயாணம் பண்ணி வர சொன்னார்னா, அதாவது என்னென்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை வெறுத்து உலக காரியங்களெல்லாம் வெறுத்து, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒட்டும் உறவும், அதாவது என்னென்னா உலகத்தோட உலகமாக எந்த விதமான ஒட்டும் உறவும் ஐக்கியமும் இல்லாமல் வந்து அவங்க என்னென்னா விடுதலையோடு எந்த விதமான பிரச்சனையும் வச்சுக்கிட்டு ஆராதனை பண்ணக்கூடாது. அவங்க ஒரு விடுதலையோடு வந்து ஆராதனை பண்ண வேண்டும் என்பதற்காக தான் அந்த 3 நாள் பிரயாணத்தை பார்த்திங்கன்னா தேவன் வைத்திருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நம்ம தேவனுக்கு ஆராதனை என்றதான போர்வையில் நம்ம செலுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனை விடுதலையோடு காணப்படுகிறதா? நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக காணப்படுகிறது? நம்முடைய ஆராதனையில் தேவனை மகிமைப்படுத்தி நம்ம ஆராதிக்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய பாடல்கள் காணப்படுகிறதா என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் பாருங்கள், சபைக்கு வராமல் இருந்துக்கிட்டு டிவியில் ஆராதனை, அந்த ஆராதனையில் நாங்களும் கலந்து கொண்டோம், அந்த ஆராதனை எங்களுக்கு போதும் என்று நினைக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் உன்னுடைய பலியை செலுத்து, உன்னுடைய ஆராதனையை அங்கே வந்து நீ பண்ணுன்னு தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பண்ணணுன்னா அநேக பிரச்சனைகள் இருக்கும். அதாவது என்னென்னா, திடீரென்று வீட்லேயே ஒரு சத்தம் கேட்கும், உடனே அதை போய் நம்ம பார்ப்போம். இங்கே நம்ம ஆராதனை பண்ணிட்டு தான் இருப்போம், அங்கே போய் அதை பார்க்க வேண்டியது இருக்கும், இதை பார்க்க வேண்டியது இருக்கும். இது என்ன ஆண்டவருக்கு ஒரு மெய்யான ஆராதனையா? அன்பு தேவனுடைய பிள்ளைய, வேதத்தில் 2 விதமான ஆராதனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் என்னென்னா வேதவசனத்தை தான் சொல்கிறார்கள், எல்லாரும் ஆராதனை என்று தான் சொல்லுகிறார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, முதலாவதாக ஒரு ஆராதனையை மத்தேயுவில் அவர் சொல்கிறாரு, வீணான ஆராதனை என்று சொல்கிறார். 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்தீர்கள் என்று அங்கே அவர் சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை இருக்கும் பொழுது நீங்கள் சுயத்தில் இப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் செய்தீங்கன்னா பரிசுத்தாவியான துக்கப்படுத்தி விட்டு போய்விடுவார். ஏனென்றால் அங்கே ஒரு சிரிப்புக்கோ ஒரு கலக்கலப்புக்கோ மற்ற பேச்சுக்கோ இடமே கிடையாது. 1000 பேர் இங்கே உட்கார்ந்துருந்தாலும் பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தோடு ஒரு பிரசங்கம் வருதுன்னா ஒரு சின்ன பின்னு விழுந்தால் கூட பார்த்திங்கன்னா சத்தம் கேட்கும். காரணம் என்னென்னா அதுதான் பார்த்திங்கன்னா பரிசுத்தாவியானவருடைய அந்த நடத்துதலோடு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது என்பது நன்றாக தெரியும். அங்கே பார்த்திங்கன்னா இதுமாதிரி சிரிப்பு கலக்கலப்பு இப்படிப்பட்ட காரியமே பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பண்டிகையெல்லாம் நான் வெறுக்கிறேன்றார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்கள், உங்கள் பண்டிகையை நான் பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லைன்றாரு. உங்களுடைய பண்டிகை இதெல்லாம் இந்த ஆராதனையெல்லாம் நான் என்னென்னா பகைத்து வெறுக்கிறேன்றாரு. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தெல்லாம் இனி நான் சகிக்க மாட்டேன்றாரு. இன்றைக்கி பாருங்கள், அப்படிப்பட்டதான காரியம்தான் அநேக இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள், இதெல்லாம் என்னால் சகித்து கொண்டு ஆராதனை என்றதான பெயரில் இதெல்லாம் என்னால் சகித்து கொண்டு இருக்க முடியாது என்பதை தேவன் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, மனுஷனுடைய கற்பனையின்படி உள்ளதான ஒரு ஆராதனை, அது வீணான ஆராதனை. இன்னொரு ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை. அதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அன்றையும் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு நன்மையும் பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று அங்கே சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஆராதனை பார்த்திங்கன்னா ஆவியோடு உண்மையோடு இருக்க வேண்டும். அதாவது என்னென்னா, அவரை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் காணப்படுகிறதா? இந்த காலை வேளையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்ம ஆராதனை காரியத்தில்
எல்லா காரியத்திலும் நம்ம என்னென்னா ஒத்து போகக்கூடாது. அனைவரும் நினைக்கிறாங்க அவங்களும் வேதவசனத்தை தான் சொன்னாங்கன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளையில ஃபால்ஸ் உபதேசம் பேசுகிறவர்களும் பார்த்திங்கன்னா வேதவசனத்தை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபால்ஸ் உபதேசத்தில் பார்த்திங்கன்னா 40% பார்த்திங்கன்னா வேதவசனம் நன்றாகவே இருக்கும். நம்ம என்னென்னா அதை நம்பி தான் அவங்களும் வசனத்தை தானே போதிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 60% பார்த்திங்கன்னா ஃபால்ஸாக இருக்கும். ஆண்டவராக இயேசுவையை பிசாசனவன் வந்து சோதித்த பொழுது அவன் சொன்ன வசனம் எல்லாம் உண்மையான வசனமா பொய்யான வசனமா சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் திரிச்சு சொன்னான். இதே கதை தான் என்னென்னா ஃபால்ஸ் இதுலேயே நடக்கும். இதுமாரி அவன் பாருங்கள் ஆண்டவராக இயேசுட்டையே வந்து அப்படி தான் பார்த்திங்கன்னா இது பண்ணான். நம்ம என்ன நினைக்கிறோம், அவரும் அதாவது என்னென்னா சில காரியத்தை சிலர் எடுத்து சொன்னால் கூட அவரும் வசனத்தை தானே சொன்னார், அவரும் அதை தானே சொன்னார், இதை தானே சொன்னார், அவர் என்ன பைபிள் இல்லாததையா சொன்னார்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்கிறவளாக இருக்கணும். அதனால தான் நமக்கு என்னென்னா பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் முக்கியமாக தேவை. பரிசுத்தாவியானோட அபிஷேகம் பெறும் பொழுது அவர் என்னென்னா அந்த வரத்தில் பார்த்திங்கன்னா ஆவிகளை பகுத்தறிகிறதான வரம். 1 Corinthians 12:10 வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். பாருங்க போதும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அதனால தான் பாருங்க ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதனுடைய காரணமே அதான். நம்ம அதை பெற்றுக்கொண்டோன்னா ஈஸியாக நம்ம என்னென்னா யாரையுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஏமாந்துட மாட்டோம். நம்ம கணித்து விடலாம். ஆவிக்குரிய என்றதான போர்வையில் வருகிறவர்களே நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா கண்டுகொள்ளலாம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதான ஆராதனையும் நம்ம காணப்படுகிறது. வருகிற நாட்களில் தேவனுக்கென்று புத்தி உள்ள ஆராதனையை நம்ம ஏறெடுப்போம். மனுஷருடைய கற்பனை, மனுஷன் அதை செய்கிறான் இதை செய்கிறான், டிவியில் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை நினச்சி நீங்கள் என்னென்னா ஆராதனை என்றதான காரியத்தில் நீங்கள் செய்யாதீங்க. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமையாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன், உடல் பொருளாவி உடைமையாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறதான குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்காக கண்டு கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் உலக வேஷத்தோடு நம்ம ஒத்து போகக்கூடாது. பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். 3வதாக ஆராதனை காரியங்களில் ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்கிறதில் நாம் ஒத்து போகிறவர்களாக காணப்பட வேண்டும். வீணான ஆராதனைக்கு நம்ம விலகி இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்டதான கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே மட்டுமா எங்களோடு கூட இடப்பட்டபடியாம் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரியதான ஜீவிதத்தில் ஆண்டவரே பூவும் பிஞ்சுமா காணப்படுகிறதான கனி கொடுக்கக்கூடியதான வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறதான இந்த குளிநரி சிறுநரியின் அனுபவத்தை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் வருகிற நாட்களை கண்டு கொண்டு அதிலிருந்து ஜெயம் பெற நிர்தாம் ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாளைய தினத்தில் அடுத்த கல்வியாண்டுக்குள்ளாக பிள்ளைகள் ஆண்டவரே படிக்க போகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றதான் ஞானத்தை தாரும், பயத்தின் ஆவியெல்லாம் எடுத்து போடும். பிள்ளைகள் சந்தோஷமாக ஆண்டவரே அப்பா பள்ளிக்கு போயிட்டு சுதந்திரமாக போயிட்டு சுகபத்திரமாக திரும்பி வர கிருபை செய்யும். எல்லாற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.